ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது. பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோய்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்லை இந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லேயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராமல் போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடித்த பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி.